அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ்னா லைஃப் ஸ்டைல் விலாக். இன்றைக்கி நாம் ரொம்பவே சுவையான வாழைக்காய் இனிப்பு புட்டு செய்ய போகிறோங்க. ரொம்பவே வித்தியாசமான சுவையில் இருக்கும். நம்ம எப்பவும் வாழைக்காய் பொரியல், வறுவல் இது போல் தான் செய்வோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு நான் 2 வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். ஒன்று இனிப்பு செய்ய போகிறோம், ஒன்று காரம். சரிங்களா? எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு வாழைக்காய் எடுத்துருக்குறேங்க. இதை 2 சைடும் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வாழைக்காய் 2 சைடும் இது போல் கட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாங்க. ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இட்லி தட்டு மேலே வச்சுருக்குறேங்க. மேலே இப்போ வாழைக்காய் வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு. இது போல் ஒரு கத்தி வச்சுட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா இறங்குது. இது ஓகே தான், நல்லா வெந்து இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுங்க. வாழைக்காவை நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதில் உள்ள மேல் தோல்லாம் நம்ம உரித்து எடுத்துக்கலாம். இதோட தோல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு உரிச்சாச்சு. இப்போ நம்ம துருவி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது போல் துருவலில் வச்சு நம்ம இதை துருவி எடுத்துக்கலாம். நல்லா பொலப்பொலன்னு துருவி எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா வெந்துட்டும் இருக்குதுங்க. ஏன்னா வாழைக்காய் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது இல்லைங்களா? நல்லாவே வெந்து இருக்குது. ஏன்னா ரொம்ப வெந்தாலும் குளக்கலான்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. 1/4 மணி நேரம் வெந்தாவே போதுங்க. கரெக்டாக வெந்து சாஃப்டாக வெந்து இருக்குது. பாருங்கள், நல்லா நம்ம துருவி எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா பொலப்பொலன்னு இருக்குது. இப்போ வாங்க நம்ம புட்டு ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டு வச்சுக்கலாம். துருவின வாழைக்காவை நம்ம சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 மூடி தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். மிக்சியில் 2 ஓட்டை ஓட்டிட்டு கூட நம்ம சேர்ப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி சேர்க்காம இது போல் நல்லா துருவி சேருங்க. அப்போ டேஸ்ட் இன்னுமே கூடுதலாக கிடைக்கும். இப்போ நம்ம இந்த தேங்காய் துருவலும் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நாட்டு சக்கரை பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இனிப்புலாம் உங்களுக்கு தகுந்தா போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 முந்திரி பருப்பு, 3 திராட்சை, 3 ஏலக்காய், 3 பாதாம் பொடியாக கட் பண்ணிவிட்டு நெய்யில் வறுத்து வச்சுருக்கேங்க. இதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்க்கும்போது இன்னும் நல்லா ரிச்னஸ் கொடுக்குங்க இந்த புட்டுக்கு. ஏலக்காய் நெய்யில் நம்ம வறுத்துட்டு சேர்க்கும்பொழுது இன்னுமே ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர கலந்து எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். புட்டு எப்படி சாப்பிட்லான்னு வாங்க பார்க்கலாம். நான் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிறேன். இதை தோல் உரிச்சிட்டு எடுத்துக்கிறேங்க. கொஞ்சமாக புட்டு எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தை இப்படி எடுத்துக்கலாம். அது கூட இந்த புட்டை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். இப்போ சாப்பிட்டு பாருங்கள், செமையாக இருக்குங்க. நான் சாப்பிட்றேங்க. ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்களும் இந்த சுவையான வாழைக்காய் இனிப்பு புட்டை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக வாழைக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சுவையாக இருக்குதுங்க. வாழைப்பழம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம வாழைக்காய் பஜ்ஜி செய்ய போகிறோம். ஏன்னா இனிப்பு பிடித்தவங்க இனிப்பு சாப்பிடுவாங்க, இனிப்பு பிடிக்காதவங்க இருக்காங்க இல்லைங்களா வீட்டில், அவங்களுக்கு அந்த பஜ்ஜி. சரிங்களா? வாங்க அதையும் பார்த்துடலாம். பாருங்கள், இந்த வாழைக்காய் நம்ம பஜ்ஜிக்கு தகுந்தா போல் நம்ம சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோல்லாம் சீவிட்டு பாருங்கள், பஜ்ஜி செய்கிறதுக்கு வாழைக்காய் நல்லா இது போல் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு பவுல் வச்சுக்கலாங்க. இதில் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. அரிசி மாவு சேர்க்கும் பொழுது பஜ்ஜி நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம அரிசி மாவு சேர்க்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு தகுந்தா போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க காரம். இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம கலந்துக்கலாம். கலந்துட்டு காட்டுறேங்க. பாருங்கள், நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் பஜ்ஜி போடுறதுக்கு.
இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து இப்போ பஜ்ஜி போட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா மாவில் துவச்சி எடுத்து நம்ம போடலாங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம போட்டுடலாம். அடுப்பு வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம் பஜ்ஜெல்லாம். பாருங்கள், நல்லா சுட சுட பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. எடுத்தாச்சுங்க. நல்லா எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். இது போலவே எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா சுட சுட வாழைக்காய் பஜ்ஜி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா ஒரு டீயோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.